முடிஞ்சிச்சு. நிறைய பேர் டக்கு டக்குன்னு வர டக்கு டக்குன்னு இருந்துச்சு. சரி எங்களுக்கு ஒரு 30 ரூபாய்க்கு போட்டுருன்னு ஒருத்தர் வந்தாரு, ஒருத்தர் 20 ரூபாய்க்கு கேட்டான். மாவு போட போட என்ன பண்ணிட்டாவே, என்னக்கா மாவு போண்டா மாவு கம்மியானது போண்டா சைஸ் சின்னதா போகுதுன்னு. சரி கம்முன்ட்டு தான் ஏன்டா அப்படி பண்றேன்னு இவனுக்கு 20 ரூபாய்க்கு நான் 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 4 பேர் வந்தாங்க. 4 சுட்டு போண்டானாங்க. போண்டா இல்லைன்னாங்க. மனம் தளரல அவங்க. ஆளுக்கு 2 இட்லி விடுமானாங்க. 2 இட்லி 4 ஆச்சு, 4 6 ஆச்சு, 6 8 ஆச்சு, 8 10 ஆச்சு, 11 ஆச்சு. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் 4 இட்லி சாப்பிட்டாரு. இவங்க வந்து 188 ரூபா 88 ரூபா கையில கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இந்த 4 இட்லி தின்னவர் என்ன பண்ணாருங்க, நீ சாப்பிட்டு நான் பணம் கொடுத்துக்கிறேன், நீ சாப்பிட்டு நான் பணம் கொடுத்துக்கிறேன்னு போட்டு அவங்க கொடுத்த காசை கொடுத்து அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த கொடுக்குறோன்னு சொன்னவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, அவங்க முன்னாடியே கிளம்ப, ஐயா அந்த 4 இட்லி காசு கொடுத்தாரா இல்லையா கடைசி வரைக்கும்? ஓ எனக்கு அவங்க கொடுக்கலையாது. ஏயா சாப்பிட்டவங்களுக்குலாம் நீ நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி போட்டு கடைசியில் இவர் கொடுத்தவங்களுக்கு பின்னாடி எனக்கு கொடுக்கலன்னு கிளம்புனாரு பாருங்க. அவங்க அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, நீங்கள் உங்களுக்கு கொடுங்கன்னு. ஆமாம்மா நாங்கள் எங்களுக்கு தான் கொடுத்தோம், அப்போ எனக்கு கொடுக்கலையான்னு அவர் அந்த இடத்துல போங்கிட்டு சரி இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணார், மறுபடியும் 100 எடுத்து இன்னும் ஒரு 4 இட்லி பார்சல் கட்டி 8 இட்லி பணமும் வச்சுக்கணும். மகாபிரபு இந்த காசுக்காக வேண்டி 4 இட்லி காசுக்காக மறுபடியும் 100 ரூபா நோட்டு வெளியே எடுத்தா நம்ம தலையில கட்டிடுவாங்கன்னு அவருக்கு ஒரு ஃபீலிங்கு. இந்த 4 இட்லி வீட்டுக்கு வாங்குறதுக்கு மைண்ட் செட்டு ஆயிட்டாரு. நம்ம 4 வாங்கும்போது இவன் 2 சேர்த்து கடிச்சுக்கிட்டா 100 ரூபாயும் காலி ஆயிருமான்னு அவர் நேக்க வெளியே வர மாதிரி போனாரு. இது தெரியும் நான் அவரை கூப்பிட்டு அவனுக்கு என்ன பண்ணாங்க, நம்ம இங்க நின்னா சரியாகாதுன்னு அவங்களும் ஓட, இவர் 4 இட்லி தாராளமா பார்சல் பண்ணிட்டு இவர் கிளம்பிட்டாரு. மொத்தத்தில் இட்லி உனக்கு சேல்ஸ் ஆச்சா இல்லையா? அதெல்லாம் வேற லெவல்ல ஆச்சு. சந்தோஷமா இருந்தது, இட்லி வியாபாரம் நல்லா இருந்தது இல்லை? ஓகே.